அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொன்னேன். நேற்றைய தினம் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு பேசணும். அதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த என்னோட மனைவி அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷனை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் காலையில் எழுதுறதுலேருந்து இரவு படுக்கிற வரையிலுமே நம்ம வாழ்நாளில் டெய்லியுமே நம்ம பல டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். அதை பல உதாரணங்களோடு உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ காலையில் எழுந்திருப்போம். எழுந்ததுக்கப்புறம் கடிகாரத்தை பார்ப்போம். கடிகாரத்தை பார்த்துட்டு என்ன யோசிப்போம்? எந்திரிக்கலாமா இல்லை சற்று இன்னும் ஒரு 5-10 நிமிடம் தூங்கலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தோணும். கரெக்டுங்களா? அதை முடிச்சதுக்கப்புறம் நடைப்பயிற்சி போகலாமா இல்லை இன்றைக்கி ஏதாவது உடற்பயிற்சி செய்வோமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு முயற்சிப்போம். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் எந்த மாதிரியான ஆடை போட்டுக்கிறது, என்ன கலரில் போட்டுக்கிறது அப்படிங்கிற டிசிஷனுக்கு போவோம். கரெக்டுங்களா? அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன உணவு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா காலையில் இட்லியா, தோசையா, பூரியா, பொங்கலா அப்படிங்கிற அந்த டிசிஷனுக்கு நமக்கு யோசனை வரும். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, ஒரு வேலைக்கு போக போகிறோம் இல்லை ஒரு கல்லூரி போக போகிறோன்னா அன்னைக்கு 2 வீலரில் போகலாமா இல்லை ஒரு ஆட்டோவில் போவோமா இல்லை பஸ்ஸில் போவோமா அப்படின்னு சொல்லி போவோம். சரி, போய் நின்னாச்சு. கல்லூரி முன்னாடி இல்லை ஸ்கூல் முன்னாடி, வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் படியில் ஏறி மேலே போகலாமா லிஃப்ட்டில் போகலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க தோணும். இந்த மாதிரி நம்ம வாழ்நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட டிசிஷன்ஸை நம்ம எடுப்போம். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரியான 50க்கும் மேற்பட்ட உங்கள் டிசிஷன் மேக்கிங்காக நீங்கள் உங்களுடைய சிந்தனை ஆற்றலை பயன்படுத்துறீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. அன்னெசரியாக, அதாவது தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த திறமையை யூஸ் பண்ணி வாழ்நாளில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறது போது பல கன்ஃபியூஷன்ஸை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு சின்ன சின்ன சோட்டா மூட்டா விஷயங்களுக்கெல்லாம் டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி அதற்கான நல்ல டிசிஷன் எடுத்து வாழ்க்கையில் உயர்ந்து வாங்க. நான் பல முறை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், என்னோடய அனுபவத்தை சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செய்தி என் மனைவி எனக்கிட்ட சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கூட பார்க்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது என்னென்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே சில பேர் டெய்லியுமே ஒரே கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒரே கலரில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றல், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை தேவையற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியா ப்ரொடெக்டிவான ஆட்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி உயராமல் இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய உயரத்துக்கு அடைவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய உயர்ந்த இடத்துக்கு வாங்க. நான் அடிக்கடி வியூவர்ஸ்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம்தான், முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நான் போடக்கூடிய அந்த டெய்லி வீடியோஸை பொறுமையாக உங்களுக்கு எப்போ ரிலாக்ஸ் டைம் இருக்கோ அப்போ பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் ரீல்ஸ் மாதிரி தள்ளி விட்டுட்டு போகிறதுல இதில் எந்த பயனுமே இல்லை. சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு கருத்தை எடுத்து தான் ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கருத்தில் நான் என்ன சொல்ல வரேங்கிறத ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி புரியலை அப்படின்னா கமெண்டில் கூடயும் கேளுங்க. ஆனால் தினமும் ஒரு கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா எடுத்துக்குங்க. ஸோ நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன்.